ஹே காய்ஸ், திஸ் இஸ் செலில். வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. ரீசன் என்ன அப்படின்னா என்னோட லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ ப்ராப்பராக எடிட் பண்ண முடியல. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்புறம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் யூடியூப் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ ஈஸ்டர் வெக்கேஷனால் ஃபுல் டைம் வேறு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ இனி வரும் நாட்கள் ரெகுலராக வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ see about the things we need to pack before coming to UK. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் மெயின் டேக் அங்கே இந்தியாவிலேருந்து யூகே வர மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோ மோர் டிலேஸ், லெட்ஸ் ஜம்ப் இன் த வீடியோ. ஸோ நான் திங்ஸ் யூகேலேருந்து கொண்டு வரும்போது சில டிவிஷன்ஸாக பிரிச்சிருந்தேன். ஸோ ரூம் எசென்ஷியல்ஸ், அப்புறமேட்டு ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்னு கொஞ்சம் தனியாக கொண்டு வந்திருந்தேன். அப்புறமேட்டு மிஸ்சலேனியஸ்னு கொஞ்சம் டிவைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ட்ராவல் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா பாஸ்போர்ட், ஃப்ளைட் டிக்கெட், வீசா ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ அது யாரும் மறக்க மாட்டீங்க. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ பாஸ்போர்ட் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. வீசா காப்பி மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு கோவிட் சர்டிஃபிகேட் நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது மேண்டேட்டரியாக இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க இதுக்கும். அண்ட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கொடுக்குற லெட்டர்ஸ், அதாவது கேஷ் லெட்டர்ஸ், அப்புறம் கண்டிஷன் ஆஃபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொண்டு வாங்க. ஒரு காப்பீஸ் கொண்டு வாங்க. அப்புறமேட்டு அகடமிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். நம்ம 10th 12th அப்புறமேட்டு யூஜியில் பண்ணியிருக்கேன். இப்போ மாஸ்டர்ஸ் பண்ண வரவங்க யூஜி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க. மெயினாக டிரான்ஸ்கிரிப்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வாங்க. எல்லாமே நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு 4 to 5 காப்பீஸ் எல்லாமே ஒன்றா ஈச் 5 காப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கேஷ் எவ்வளோ கொண்டு வரணும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கேஷ் நான் எவ்வளோ கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா ஃபாரெக்ஸில் 700 பவுண்ட்ஸ் நான் லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளஸ் கையில் கேஷாக ஒரு 300 பவுண்ட்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ டோட்டலி நான் 1000 பவுண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்திருந்தேன். ஸோ உங்களுக்கு இப்போது நான் லாஸ்ட் ஜூனில் வந்திருந்தேன். ஜூன் 2022 வந்திருந்தேன். ஸோ இப்போ லிவிங் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது கொஞ்சம் ஏற்ற மாதிரி ஒரு 1200 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏன்னா இனிஷியல் டேஸில் இப்போ கொஞ்சம் யூகேல நிலமை கொஞ்சம் சரியில்லை. லைக் ஜாப் கிடைக்கிறது. ஸோ அதனால ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நம்ம மீட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒரு 1200 1300 பவுண்ட்ஸ்கிட்ட கொண்டு வாங்க கேஷாக. கவர்மெண்ட் இஷ்யூஸ் ஐடி கார்டு, லைக் எப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற லைக் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வாங்க. டிரைவிங் லைசன்ஸ் மேண்டேட்டரியாக கொண்டு வாங்க. பிகாஸ் நீங்கள் இங்கே கார் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்தியன் லைசன்ஸ் வச்சு நீங்கள் 1 year ஓட்டிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வரேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 year, அதாவது நெக்ஸ்ட் 1 year எக்ஸாக்டாக இந்த டேட்டில் வரைக்கும் நான் அந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சு இங்கே யூகேல நான் கார் டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வாங்க. அப்புறம் ஆதார் கார்டு மேண்டேட்டரி கிடையாது, பட் இருந்தாலும் எதுக்குமே கொண்டு வாங்க. அப்புறம் நீங்கள் அக்காமடேஷன் அங்கே இந்தியாவிலேருந்து யூகேல அக்காமடேஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த அக்காமடேஷன் லெட்டர் கான்ட்ராக்ட் இருக்குங்களா, அதாவது அக்ரிமெண்ட், அதுவுமே கொண்டு வாங்க. அப்புறமேட்டு மெடிக்கல் டிபி டெஸ்ட் மறக்காமல் கொண்டு வாங்க. அப்புறம் பேங்க் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஸோ எப்படின்னா ஒரு 28 day ரூல், அதாவது 28 டேக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் நம்ம வச்சு காட்டணும், மெச்சூர் பண்ணி காட்டணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றது சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம எலக்ட்ரானிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேக்ஸிமம் யாரும் மறக்க மாட்டோம். இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ மொபைல் கொண்டு வாங்க. பர்டிகுலர் சார்ஜர் கொண்டு வாங்க. யூஎஸ்பி கேபிள் 1 or 2 கொண்டு வாங்க. அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு இல்லை ஹெட்ஃபோன்ஸ் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கொண்டு வாங்க. மெயினாக என்னென்னா யூகே அடாப்டர்னே தனியாக இருக்கும். லைக் இப்போ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற ப்ளக் மாதிரி இங்கே இருக்காது. ஸோ யூகேக்குன்னு தனியாக ஒரு அடாப்டர் இருக்கும். ஸோ அது வாங்கிட்டு வாங்க. மறக்காமல் ஒரு 2 to 3 கிட்ட வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நம்ம அங்கே இந்தியாவில் யூஸ் பண்ண திங்ஸ்க்கு அதில் ப்ளக் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம போடும்போது அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பவர் பேங்க் மெயினாக கொண்டு வாங்க. பவர் பேங்க் நம்ம இப்போ ஃப்ளைட்டில் நீங்கள் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு தெரில. சில பேர் 7 hours ட்ராவல் பண்ணுவீங்க. சில பேர் டிரான்சிட்னால 10 hours கிட்ட போகும். ஸோ நீங்கள் பவர் பேங்க்ஸ் மறக்காமல் கொண்டு வாங்க. ப்ராப்பராக கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டு வாங்க. ஏன்னா பவர் பேங்க் நமக்கு கொஞ்சம் இங்கே தேவைப்படுதுன்னே சொல்லலாம். அண்ட் பென்ட்ரைவ்ஸ் ஒரு 1 or 2 கொண்டு வாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி பென்ட்ரைவ்ஸ்க்கு மறக்காமல் கொண்டு வாங்க. லேப்டாப் அண்ட் சார்ஜர் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே அசைன்மெண்ட்ஸ் நம்ம லேப்டாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வாட்ச் மறக்காமல் எப்படியுமே ஒரு 2 வாட்ச் கொண்டு வாங்க. அண்ட் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பேர் மொபைல் எதுவும் கொண்டு வாங்க. நான் 2 மொபைல் கொண்டு வந்திருந்தேன் சும்மா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்பேர் மொபைல் கொண்டு வாங்க. ஸோ தேர்ட் நம்ம மெடிக்கேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் மிஸ்டேக்ஸ் இன் யூகே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ கூட சொல்லியிருப்பேன். நான் எந்த டேப்லெட்ஸ் மெடிசன்ஸுமே கொண்டு வரல. ஸோ இது நான் சொல்கிறது மெயின் டேக் வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் டேக் மட்டும் இல்லையுமே வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுருந்தேன், பட் நான் கொண்டு வரல. இந்த லிஸ்ட்டில் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா மாஸ்க் அண்ட் சானிடைசர்ஸ் மறக்காமல் கொண்டு வாங்க. அப்புறமே விட்டமின் டேப்லெட்ஸ் எதுவும் இருந்தால் கொண்டு வாங்க. அப்புறமேட்டு கோல்ட், ஃபீவர், காஃப், வாமிட்டிங், ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொண்டு வாங்க. அப்புறமேட்டு நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மெடிக்கேஷன்ஸ் லைக் எது மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த மெடிசன்ஸும் ப்ளஸ் அந்த மெடிக்கேஷன்ஸ்க்கு உண்டான ப்ரிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ ஃபோர்த் வந்து நம்ம கிளாத்திங்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து நான் மிஸ்டேக்ஸ் இன் யூகே வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்தியாவிலேருந்து யூகே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இதனால் நான் ப்ரெஷர் குக்கரை கூட நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணேன். ஸோ அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம இந்தியாவிலேருந்து யூகே கொண்டு வரும்போது நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு நிறைய வெயிட்ஸ் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து ஃப்ளைட்டில் கொஞ்சம் கொண்டு போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு எப்படின்னா ஃப்ளைட்ஸ்க்கு வந்து எப்படியுமே 40 kgs அப்புறம் ஒரு கேபின் லக்கேஜாக 7 kgs வச்சுக்கலான்ற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கிளாத்திங்ஸ் கொண்டு வரும்போது ரொம்ப நிறைய கொண்டு வராமல் கொஞ்சம் மாடரேட்டாக கொண்டு வாங்க. லைக் ஃபார்மல் ஷர்ட்ஸ் வந்து 2 செட்டு, அப்புறம் ஃபார்மல் பேண்ட்ஸ் 2 செட்டு, அப்புறம் காட்டன் ஷர்ட்ஸ் வந்து ஒரு 2 செட் கொண்டு வாங்க. அப்புறம் ட்ராக்ஸ் வந்து ஒரு 2 செட், ஒரு 2 இல்லை 4 கொண்டு வாங்க. அப்புறம் ட்ராக் அப்புறம் ஷார்ட்ஸ் அதுவுமே வந்து ஒரு 2 செட், எல்லாமே 2 செட் கொண்டு வாங்க. அப்புறம் ஜாக்கெட்ஸ் வந்து நிறைய அங்கேருந்து வாங்கிட்டு வராமல் கொஞ்சம் ஒரு 2 ஜாக்கெட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஹூடிஸ் கூட நீங்கள் ஒரு 3-4 வாங்கிக்கோங்க. பட் ஜாக்கெட்ஸ் நிறைய வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே இந்தியாவிலேருந்து யூகே வரும்போது ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த ஒரு ட்ராவலிங்க்கு மட்டும் ஒரு 2 ஜாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து தனியாக வாங்கும்போது இங்கே கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே வந்து வின்டருக்கு நீங்கள் நிறைய தனியாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குங்க. தெர்மல்ஸுமே வந்து நீங்கள் வாங்குறது பெட்டர்னு தான் சொல்லுவேன். பிளேசர்ஸ் பார்க்கும்போது வந்து நான் இந்தியாவிலேருந்து வரும்போது 2 பிளேசர் செட்ஸ் கொண்டு வந்திருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் அக்கேஷன்ஸ்க்கு பிளேசர் எதுவும் போடுவீங்க, கோட் ஷூட் போடுவீங்க அப்படின்னா பிளேசர் கொண்டு வாங்க. அதேமாதிரி டோத்தி அப்படி தான் வேஸ்ட் எதுவும் வேறு யாருக்கும் இந்த தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் இங்கே எங்கேயோ கம்யூனிட்டியில் நடக்கும்போது அந்த மாதிரி எதுவும் வேர் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வேஷ்டி கொண்டு வாங்க. காட்டன் டிஷர்ட்ஸுமே கொண்டு வாங்க. ஒரு காட்டன் டிஷர்ட்ஸும் நிறையவே கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு 7 to 8 கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம ரூமாக இருக்கட்டும் இல்லை வெளியில் இருக்கட்டும் மேலே ஜாக்கெட் பண்ணுவோம், உள்ள ஒரு டிஷர்ட்ஸ் தான் போட்டு போகும். நார்மலாக சம்மருமே எனக்கு குளிர்ட்டு தான் இருந்துச்சு. ஒரு நார்மல் ஒரு கோல்டு ஏர் அடிச்சு தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம கூடி போட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய ஷர்ட்ஸ் அப்புறமே நிறைய பேண்ட்ஸ் கொண்டு வராமல் கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஜீனுக்குமே வந்து நீங்கள் நிறையா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஜீனுமே வந்து ஒரு 3 to 4 செட்ஸ் மட்டும் கொண்டு வாங்க. நிறைய ஒரு 6-7 அந்த மாதிரி நிறைய கொண்டு வரனால வெயிட் கொஞ்சம் அதிகமாக வரனால நமக்கு மற்ற திங்ஸ் வந்து எசென்ஷியல்ஸ் கொண்டு வர முடியாது. இன்னர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு 4 செட், அதாவது உள்ளே போகிற பனியன் அப்புறமேட்டு அண்டர் கார்மெண்ட்ஸுமே வந்து அண்டர்வேருமே வந்து நீங்கள் 4 செட் கொண்டு வாங்க. ஏன்னா வந்து உங்கள் அக்காமடேஷன் எப்படின்னு தெரியல. சில அக்காமடேஷன் வந்து ட்ரையர் வச்சிருப்பாங்க, சில அக்காமடேஷன் ட்ரையர் இருக்காது. ஸோ இங்கே கொஞ்சம் ட்ரை ஆகிறது கஷ்டம், காய வைக்கிறது கஷ்டம். ஸோ அதனாலே வந்து நீங்கள் அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு 4 to 5 செட்ஸ் கொண்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சனல் கேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பர்சனல் கேர்ன்றது எப்படின்னா நமக்கு இங்கே என்னென்ன தேவைப்படும் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ டவல்ஸ் வந்து நீங்கள் எப்பவுமே 2 கொண்டு வாங்க. ஸோ நான் இது வந்து கிளாத்திங்லேயே சொன்ன மாதிரி தான். ஸோ இது எல்லாமே வந்து 2 செட் கொண்டு வர சொல்கிறதுக்கு காரணம்னா அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ட்ரை ஆகாது. ஸோ அதனால் வந்து 2 செட் கொண்டு வாங்க. ஸோ டவல்ஸ் 2 செட் கொண்டு வாங்க. ஃபேஸ் வாஷ் தேவை அப்படின்னா அதுவுமே கொண்டு வாங்க. சோப்ஸ் வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் சோப்ஸ் இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து ஷவர் ஜெல் வந்து வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ அது வந்து நீங்கள் இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் மாய்ஸ்சரைசர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் லிப் பாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஷாம்பு எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிஷனர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் டூத் ப்ரஷ் எப்பவுமே ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பேஸ்ட்டுமே வந்து ஒரு 2 டூத் பேஸ்ட் எடுத்து வந்துக்கோங்க. சோப் கேஸ், அதாவது இந்த சோப் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நெயில் கட்டர்ஸ் தேவை அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு 1 or 2 எடுத்து வச்சுக்கோங்க. பாடி ஸ்க்ரப்ஸ், அதாவது உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பாடி ஸ்க்ரப்ஸ் இருந்துச்சு அதுவுமே வந்து ஒரு 1 or 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் டிஷ்யூ பாக்ஸஸ் வந்து வேணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஷ்யூஸ் இங்கே வந்து டாய்லெட் ட்ரெஸ்க்கு பார்க்கும்போது இங்கே டிஷ்யூஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா அக்காமடேஷன் டிஷ்யூஸ் இருக்கும். பட் நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு டிஷ்யூஸ் வந்து டிஷ்யூ பாக்ஸஸ் மாதிரி வாங்கிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் ரேசர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஜில்லட் ரேசரோ அந்த மாதிரி வந்து ஒரு 3 to 4 நம்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ரூம் ஸ்ப்ரேஸ், நான் சொன்ன மாதிரி ரூம் ஸ்ப்ரேஸ், ரூம் ஃப்ரெஷ்னஸ் வேணும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் டியோட்ரண்ட் வேணும் அப்படின்னா அதுவுமே வாங்கி வச்சுக்கோங்க. பெல்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வேலட்டுமே மறக்க மாட்டீங்க. ஸோ வேலெட்டில் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. கிளிப் செட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லைக் நம்ம இப்போ துணியை வந்து காயப்படும் போது கிளிப் செட் இருக்கும்ல, அது வந்துமே எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கேலண்டர் தேவை அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. கிளாக்குமே வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைலில் ஆகிடுச்சு. ஸோ வந்து கிளாக் தேவை அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுக்கல. ஹேர் ஆயில் வந்து நீங்கள் இங்கேயுமே இருக்கும். பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஹேர் ஆயிலுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சாக்ஸ் வந்து மெயின். சாக்ஸ் எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 6 to 8 பேர்ஸ் கிட்ட வாங்கிட்டு வாங்க. ஸோ சாக்ஸ் வந்துமே இங்கே கொஞ்சம் சேம் தான். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுனால நீங்கள் சாக்ஸ் கொஞ்சம் ஏன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸோ இல்லை க்ராக்ஸோ போட்டு போகிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும். ஸோ கால் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே ஷூஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சாக்ஸ் வந்து மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 1 or 2 வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஹேர் கோம் வேணும் அப்படின்னா, சீப் வேணும் அப்படின்னா அதுவுமே எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திங் மக் வந்து நான் 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பாத்திங் மக் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் ஷவர் இருக்கும். இல்லை சில அக்காமடேஷன் வந்து வாட்டர் டப் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பாத்திங் மக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதுவுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட்வேர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபுட்வேர்ன்ற வரப்போ நம்ம நிறைய ஷூஸ் வாங்கிட்டு வர்றது, ஸோ அந்த மாதிரி தப்பு அதுலேயுமே பண்ணாதீங்க. நீங்கள் வாங்கிட்டு வரும்போது நான் வந்து எப்படின்னா ஒரு க்ராக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறமேட்டு ஒரு ரூமுக்கு போட்டுக்க வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பாத்ரூம்க்குன்னு ஒரு ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு வந்தேன்.
ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறமேட்டு ஒரு ஸ்னீக்கர்ஸ் ஒரு ரெட் கலர் ஸ்னீக்கர்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரிமைனிங் எல்லாமே நான் இங்கே வந்து வாங்கிட்டது தான் அதிகம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷூஸ் அடிக்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ நிறைய ஷூஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ஷூஸ் வாங்குறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ்மே கொஞ்சம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து தேவையானது கொஞ்சம் கொண்டு வர முடியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா க்ராக்ஸ் வந்து ஒரு செட்டு, அப்புறமேட்டு ரூமுக்கும் அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வேணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார்மல் ஷூஸ் வேணும் அப்படின்னா ஒரு செட் மட்டும் எடுத்துட்டு வாங்க. மிச்சம் ரிமைனிங் எல்லாமே நீங்கள் அதாவது இப்போனா ஒரு டெம்பரரியாக நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 to 20 டேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு வந்து டப்பர்வேர் பாக்ஸஸ் மாதிரி நான் நிறைய கொண்டு வந்திருந்தேன். எப்படின்னா வந்து ஒரு 6 நம்பர்ஸ்ட்டு கொண்டு வந்திருந்தேன். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் ஒரே இதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய பாத்திரம் வந்து நம்ம அங்கேருந்து கொண்டு வரலாம். பட் அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ணாலும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவுல் மாதிரி ஒரு 2 செட் கொண்டு வாங்க, 2 நம்பர்ஸ் கொண்டு வாங்க. அப்புறமேட்டு உடன் ஸ்பேட்சில், அதாவது இந்த மரக்கரண்டி இருக்குங்க சப்பாத்திஸ் போடுறதுக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு 2 நம்பர்ஸ் கொண்டு வாங்க. நார்மல் கரண்டி வந்து ஒரு 2 to 3 நம்பர்ஸ் கொண்டு வாங்க. பிளேட் வந்து எப்படியுமே ஒரு 2 நம்பர்ஸ் கொண்டு வாங்க. காஃபி மக் தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அதுவுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் டம்ளாஸ்மே வந்து ஒரு 1 or 2 கொண்டு வாங்க. அப்புறம் பிளேட்ஸ் வந்து சின்ன சின்ன பிளேட்ஸ் இருக்கும்ல, ஸ்நாக்ஸ் பிளேட்ஸ் மாதிரி. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 2 to 3 கொண்டு வாங்க. ரொம்ப இந்த செராமிக் அப்புறமேட்டு இந்த கிளாஸில் வந்து பிளேட்ஸ்லாம் வாங்கிட்டு வராதிங்க. ஸோ அது எப்படியுமே அங்கேருந்து கொண்டு வரும்போது மேக்ஸிமம் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சில்வர் பிளேட் அந்த மாதிரி வாங்கிக்கோ. கிளாஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுவுமே இல்லாமல் மினி சிசர்ஸ், அப்புறமேட்டு ஃபோர்க், நைஃப் அதெல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வாங்கிக்கோங்க. இது எப்படின்னா ஃபோர்க் அண்ட் நைஃப் வந்து ஒரு 4 நம்பர்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 2 நைஃப் வந்து எப்படின்னா வந்து மீட் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நைஃப் வாங்கிட்டு வாங்க. நான் எப்படின்னா ஒரு செட்டாக நைஃப் இருந்துச்சு. ஸோ சைஸ் வரையாக வச்சுருந்தாங்க. ஸோ மீட் கட் பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்கோங்க. வெசல் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம அந்த பாத்திரங்கிறது ஸ்க்ரப்பர் வந்து ஒரு செட் வாங்கிட்டு வாங்க. வாட்டர் பாட்டில் நான் சொல்லிட்டேன். உடன் சாப்பிங் போர்டு வந்து ஒரு சின்னதாக வாங்கிட்டு வாங்க, அதுவுமே தேவைப்படும். அப்புறம் ஹேண்டி சாப்பர்னு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு இந்த ஹேண்டி சாப்பர் வந்து கொஞ்சம் பவுல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போட்டு நம்ம ஒரு ரோப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்டி சாப்பர் வந்து அதுவுமே நீங்கள் வந்து ஒரு 1 நம்பர் வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஸ்டெய்னர் வந்து மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. ஸோ ஸ்டெய்னர் எப்படின்னா இந்த வடிகட்டுறது வந்து நீங்கள் இந்த காஃபியோ டீயோ போடும்போது நம்ம ஸ்டெய்னர் தேவைப்படும். ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் பேன் பார்த்தீங்க அப்படின்னா தோசை பேன் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துக்கோங்க. அப்புறமேட்டு ஃப்ரையிங் பேன், அதாவது கொஞ்சம் அந்த வானல் மாதிரி கொஞ்சம் அந்த பேன் வந்து வாங்கிட்டு வாங்க. மினி குக்கர் வந்து நீங்கள் எப்படின்னா 3 liters குக்கர் வாங்கிட்டு வந்தாவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஒருத்தருக்குன்ற பார்க்கும்போது 3 liter குக்கர் கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பாத்திரங்கள் கொண்டு வரதுக்குலாம் நம்ம டப்பர்வேர் பாக்ஸஸ் கொண்டு வந்தால் அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய திங்ஸுமே வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும் தான் பார்க்க வேண்டியது. நிறைய திங்ஸ் அங்கேருந்து கொண்டு வரதுக்கு பதிலாக நம்ம இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்காது. ஸோ நீங்கள் அங்கேருந்து நிறைய இந்த கிளாஸஸ் அந்த மாதிரி கொண்டு வராமல் கொஞ்சம் இந்த சில்வர்ஸ் அந்த மாதிரி இல்லை பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ மைக்ரோவேவ் ஆன்குள்ளே யூஸ் பண்ணுற க்ளவுஸ் மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளவ் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் சின்னதாக காட்டன் டவல்ஸ் மாதிரி, இப்போ கிச்சன் நம்ம டேபிள் துடைக்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் காட்டன் டவல் மாதிரி ஒரு 1 or 2 வாங்கிட்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கிங் ஐட்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா நிறைய மசாலாஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸஸோ இல்லை ஷூஸோ வச்சு கொண்டு வரதுக்கு பதில் நீங்கள் குக்கிங் ஐட்டம்ஸ் கூட நிறைய கொண்டு வாங்க கூட சொல்லலாம். ஏன்னா இனிஷியலாக வந்து ஒரு 2 to 3 monthsக்கு வந்து நீங்கள் அந்த குக்கிங் ஐட்டம்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா நிறைய மசாலாஸ் வந்து இப்போ லைக் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கமின் பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பவுடர். ஸோ அந்த மாதிரி என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் சிக்கன்ஸ் ஏதோ நான்வெஜ்ஜுக்கு தேவையான அந்த மசாலாஸும் கொண்டு வாங்க. மெயினாக வந்து சாம்பார் பொடி, அப்புறமேட்டு இந்த பருப்பு பொடி கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ஒர்க்கோ இல்லை காலேஜுக்கு போகும்போது வந்து நமக்கு டக்குன்னு ரைஸ் வச்சுட்டு நம்ம பருப்பொடி கூட போட்டு சாப்பிட்டு போயிடலாம். அப்புறம் கீ வேணும் அப்படின்னா கீ வாங்கிட்டு வாங்க, தேவைப்படும். காஃபி பவுடர் வந்து தேவை அப்படின்னா அதுவுமே வாங்கிட்டு வாங்க. காஃபி பவுடர், டீ பவுடர் வந்து தேவை அப்படின்னா வாங்கிட்டு வாங்க. மெயினாக அந்த புளி வாங்கிட்டு வாங்க, டேமரின் இருக்குல்ல, ஸோ அது வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இப்போ ரசப்பொடியுமே மேண்டேட்டரின்னு சொல்லலாம். ரசப்பொடி ஏன்னா சொல்கிறேன்னா டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி நம்ம நிறைய இங்கே பண்ணுற மாதிரி இருக்காது. டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டு போகிறதுக்குலாம் வந்து ரசம் அந்த மாதிரி இப்போ ரசப்பொடி அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடலாம். அப்புறம் இந்த க்ளவுஸ், அப்புறமேட்டு இந்த கேஷ்யூ நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் முடிஞ்சால் கொண்டு வாங்க. இன்ஸ்டன்ட் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு ஒரு பால் குடிச்சிட்டு இல்லை எதுவும் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிரெட் இல்லை வேஃபிள்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ கேஷ்யூ நட்ஸ், அப்புறமேட்டு
இன்கேஸ் தேவைப்பட்ட ஏலக்காய், க்ளவுஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பைசஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிக்கிள் வாங்கிட்டு வாங்க. அது வந்து எப்படின்னா, பிக்கிள் இங்கேயே இருக்கும். செஸ்டர் யூனிவர்சிட்டியில் இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிவர்சிட்டிக்கு வரவங்க இங்கே மேக்ஸிமம் இங்கேயே எல்லாமே இருக்குது. இந்தியன் ஷாப்ஸ் கொஞ்சம் நம்ம தேடினா நிறைய கிடைக்கும். இந்த யூனிவர்சிட்டிக்கு வரவங்க இங்கேயே பக்கத்தில் ப்ரூக் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து நமக்கு எல்லா இந்தியன் யூனிவர்சிட்டி கிடைக்கும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மறக்காம வாங்கிட்டு வந்துக்கோங்க. ரைஸ் வந்து நிறைய வாங்கிட்டு வராமல் சும்மா ஒரு 1 or 2 kgs மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இங்கேயுமே வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரூக் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 10 kg பேக் வந்து இப்போ தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பேக்காகவே விற்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 kg ரைஸஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். ஸோ நீங்கள் என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அந்த லிஸ்ட்டுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ மே இன்டேக் வரவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதுதான் மேண்டேட்ரியாக இருக்குது. இது போக வேறு எதுவும் தேவைப்படுமான்றது எனக்கு தெரில. ஏன்னா இதுவே போதுமான அளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப மேண்டேட்டரியாக அது நீங்கள் இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வெயிட்ன்றது பார்க்கும்போது நம்ம 40 kgs எக்ஸீட் ஆச்சுன்னா நம்ம தனியாக அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் பார்த்து கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். So kindly like, share and subscribe. See you in the next video. Bye.